விமான பயணிகள் கர்ப்பிணிகளுக்கு கொரோனா பரிசோதனை கட்டாயமில்லை என்று தமிழக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. தொடர்பாக பொது சுகாதார இயக்ககம் வெளியிட்டக்கூடிய அறிவிப்பில் இருமல், காய்ச்சல், தொண்டைவலி, மூச்சு திணறல் உள்ளிட்ட அறிகுறிகள் இருப்பவர்களுக்கு மட்டுமே இனி கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்தவிதமான அறிகுறியும் இல்லாதவர்களுக்கு மருத்துவமனைகளில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து தமிழகம் வரக்கூடிய விமான பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை கட்டாயம் இல்லை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா தொற்று அறிகுறிகள் இருந்தால் மட்டுமே கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. G20 அமைப்புக்கு இந்தியா தலைமை வைக்கக்கூடிய அடுத்த ஓராண்டு காலத்தில் உலக நலனில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு 95வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது அவர் 100வது மனதின் குரல் நிகழ்ச்சியை நோக்கி வேகமாக முன்னேறி வருவதாக குறிப்பிட்டார். மனதின் குரல் நிகழ்ச்சிக்காக கிராமங்கள் மற்றும் நகரங்களிலிருந்து வரும் கடிதங்கள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனுப்பி வைக்கும் குரல் பதிவுகள் ஆகியவை தனக்கு ஆன்மீக அனுபவத்தை அளிப்பதாக தெரிவித்தார். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த G20 குழுவுக்கு இன்னும் 3 நாட்களில் இந்தியா தலைமை ஏற்கும் என்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் கிடைத்த மிகப்பெரும் வாய்ப்பு என்று அவர் தெரிவித்தார். இதனை உலக நலனுக்காக முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். ஒரு பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்று நாம் அளித்துள்ள கருத்துரு மூலம் அனைவரும் ஒரே குடும்பம் என்பதில் நமது உறுதிப்பாடு வெளிப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார். G20 அமைப்புக்கு இந்தியா தலைமை வகிக்கும் ஓராண்டு காலத்தில் உலகின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த மக்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பை பெற உள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் கலாச்சார வேற்றுமையை உலகுக்கு எடுத்துரைக்க முடியும் என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் தனியார் துறையால் வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட முதல் ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி கடந்த 18ஆம் தேதி புதிய வரலாறு படைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மிகவும் குறைவான எடை கொண்ட இந்த ராக்கெட்டை தயாரிப்பதற்கான செலவு குறைவு என்றும் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். மகாத்மா காந்திக்கு பிடித்தமான வைஷ்ணவா ஜனா பாடலை கிரேக்கத்தைச் சேர்ந்த பாடகர் பாடியிருப்பதை குறிப்பிட்ட பிரதமர் இது நமக்கு பெருமை அளிப்பதாக கூறினார். இதேபோல இந்திய இசையை உலகின் பலரும் ஆவலுடன் பாடுவதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். ஓசூர் அருகே மது போதையில் குட்டையில் விழுந்து ஒருவர் பலியான நிலையில் கர்நாடக மது வகைகளால் இவ்வாறு உயிரிழப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கக்கதாசம் கிராமம் தமிழக கர்நாடக எல்லை பகுதியை ஒட்டியுள்ளது. இந்த கிராமத்தை சேர்ந்த சிலர் கர்நாடகாவுக்கு சென்று அங்கிருந்து மது வகைகளை கொண்டு வந்து பதுக்கி விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கர்நாடக மாநில மதுவை வாங்கி அருந்திய மாயநாயக்கனப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த மாதேஷ் என்பவர் அருகே இருந்த குட்டையில் விழுந்து உயிரிழந்துள்ளார். மாதேஷின் உடலை மீட்ட கிராம மக்கள் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் தளி தேன்கனி கோட்டையில் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் கார்த்திகை பிரம்மோற்சவத்தின் 8வது நாளான இன்று தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் கார்த்திகை பிரம்மோற்சவம் கடந்த 20ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. 9வது நாள் விழா நாளை மாலையுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. தாயாருக்கு நைவேதிய சமர்ப்பணம் நடைபெற்றதை தொடர்ந்து மாட வீதிகளில் தேரோட்டம் நடைபெற்றது. பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி நடைபெற்ற யானை ஊர்வலம், செண்டை மேளம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. விழாவின் நிறைவு நிகழ்வான பஞ்சமி தீர்த்தம் நாளை நடைபெறவுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் வேளாண்மைத்துறை சார்பில் வழங்கப்படக்கூடிய நிலக்கடலை விதைகள் தரமற்று உள்ளதாகவும் தனியார் கடைகளில் கலப்படத்துடன் விற்பனை செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக ஒரத்தநாடு, ஊரணிபுரம், தென்னமநாடு உள்ளிட்ட பகுதிகளில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த பகுதிகளில் தனியார் கடைகளில் விற்கப்படும் 37 கிலோ நிலக்கடலை விதை மூட்டைகளில் 1 கிலோ அளவுக்கு கல் உள்ளிட்ட பொருட்கள் கலக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவங்க கொடுக்கறது 36 கிலோ, இதில் பல இடத்துலையும் கல்லை கலந்து கொடுக்கறதுனால எங்களுக்கு மகசூல் இழப்பு ஏற்படுது.
இதை சரியான அதிகாரிகள் பார்த்து சரியான நடவடிக்கை எடுக்கிறதில்ல. மேலும் வேளாண்மை துறை சார்பில் மானியத்தில் வழங்கப்படும் நிலக்கடலை விதைகள் தரமற்று இருப்பதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். தரமற்ற விதை அப்படின்னா ஒரு விதைக்கடலை வாங்கி அந்த குஜராத்திலேருந்து வாங்கிட்டு வர்றாங்க. இங்கே சாதாரண பழைய கடலையை வச்சு இதில் கலந்து கொடுக்குறாங்க. சொத்த கடையெல்லாம் கலந்து கொடுக்கும்போது எங்களுக்கு இழப்பு ஏற்படுது. விதைகள் குறைவாக இருக்கின்றது. இது குறித்து விளக்கமளித்துள்ள வேளாண்மை துறை அதிகாரிகள், மாவட்டம் முழுவதும் உள்ள உரக்கடைகளில் ஆய்வு செய்யப்பட்டு 11,000 கிலோவுக்கும் அதிகமான தரமற்ற விதைகளை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும், தொடர்ந்து கலப்பட விதைகளை விற்பனை செய்யும் கடைகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் சர்வதேச கேக் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கேக் தின வாழ்த்துக்களையும் நெட்டிசன்கள் பகிர்ந்து வருகின்றனர். பிறந்த நாள் விழா, திருமண நாள் கொண்டாட்டம் என எந்த ஒரு விசேஷ நிகழ்ச்சியும் கேக் இல்லாமல் முடிவடைவதில்லை. எல்லோருக்கும் பிடித்தமான கேக்கிற்கு ஒரு நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் 26ஆம் தேதி சர்வதேச கேக் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேக்கின் வரலாறு பண்டைய காலங்களுக்கு முந்தையது. முதலில் கேக்குகள் பண்டைய கிரீஸ் மற்றும் எகிப்தில் செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. முதலில் செய்யப்பட்ட கேக்குகள் மிகவும் கனமாகவும் தட்டையாகவும் இருந்தன. உணவிற்கு பின்னர் கடைசியாக தேனுடன் அவை உண்ணப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. ஆனால் தற்போது எண்ணிலடங்கா வடிவங்களிலும் அழகிய வண்ணங்களிலும் கேக்குகள் தயாரிக்கப்படுகின்றன. 19ஆம் நூற்றாண்டின் மேற்கு ஐரோப்பாவில் பிறந்த நாளை கொண்டாட கேக்குகள் பயன்படுத்தப்பட்டன. பின்னர் அவற்றின் மேல் மெழுகுவர்த்தி வைக்கப்படுவது தொடங்கப்பட்டது. கேக்குகள் ஒரு எளிய குடும்ப இனிப்பு முதல் ஒரு பெரிய விருந்து வரை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மகிழ்ச்சி தருவதாக மாறியுள்ளன. அமெரிக்காவில் ஒரு படி மேலே போய் கேக் தினத்திற்கு அதிகாரப்பூர்வமற்ற விடுமுறையும் அளிக்கப்படுகிறது. சாலையில் பள்ளம் இருக்கலாம், ஆனால் ஆவடி முகப்பேர் சாலையில் முழுக்க முழுக்க பள்ளமே சாலையாக இருக்கிறது. இந்த சாலை புதிய மாநகராட்சியான ஆவடியிலிருந்து சின்னம்மன் கோயில் ஐயப்பாக்கம் வழியாக முகப்பேர் செல்லக்கூடியது. இந்த சாலையில் செயின்ட் பீட்டர்ஸ் கல்லூரி முதல் ஐயப்பாக்கம் வரை சுமார் 1.3 கிலோமீட்டர் தூரத்திற்கு குண்டும் குழியுமாக உள்ளது. தற்போது மழைக்காலம் என்பதால் சேரும் சகதியுமாக மாறி சாலையில் எந்த இடத்தில் பள்ளம் இருக்கும் என்று தெரியாமல் அச்சத்திலேயே வாகன ஓட்டிகள் செல்ல வேண்டியிருக்கிறது. ரோடு ரொம்ப நாளாக இப்படிதான் இருக்கு. ரொம்ப அவசியப்படுறோம். நாங்கள் யாருமே கண்டுக்க மாட்டேன். பல ஆண்டுகளாக இச்சாலை இவ்வாறு இருக்கும் நிலையில் 5 கோடி செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி கடந்த ஆண்டு தொடங்கியது. ஆனால் ஒவ்வொரு மழையின் போதும் தண்ணீர் அதிகம் வழிந்தோடுவதால் பணி தாமதமாகி வருகிறது. தினமும் ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து காலேஜுக்கு போகிறதுலேருந்து இந்த ரோட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரோட்டில் பள்ளம் இருக்கலாம், ஆனால் பள்ளத்திலே ரோடு இருக்குது. அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் டெய்லி மக்கள் கடந்து போயிட்டு இருக்காங்க. புதிய சாலை போடும் பணி ஒரு பக்கம் இருந்தாலும் உடனடியாக ரபிஷ் மண் கொட்டி சரி செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.